நாளிலே நான் பேச இருக்கின்ற கர்த்தருடைய வார்த்தை, அதோட தலையங்கம் உங்களுக்கு வேணும்னா நோட்ஸ் எடுக்கிறார்களுக்கு, அந்த ஒளி. என்னது? அந்த ஒளி. அந்த ஒளி. நாங்கள் வாசிப்போம் ஆதியாகமம் 1 அதிகாரம் 3, 4, 5 வசனங்கள். ஆதியாகம புத்தகம் 1 அதிகாரம் 3, 4, 5 வசனங்கள். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 1ஆம் நாள் ஆயிற்று. ஓகே, ஆண்டவர் 1வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பரிசுத்த வேதாகமம் ஏன் பூமியை குறித்து பேசப்படுகிறது என்றால், இந்த புத்தகம், இந்த வசனம் அடங்கின இந்த புத்தகம் எழுதப்பட்டது மனிதர்களுக்கு. யாருக்கு? மனிதர்களுக்கு. மனிதர்கள் எங்க வாழ்றாங்க? பூமியில வாழ்றாங்க. செவ்வாய்க்கு போறதுக்கு ட்ரை பண்றான், முடியல. சந்திரனுக்கு போய் வாரான், ஆனா வாழ முடியாது. ஏன்? புவியீர்ப்பு விசை இல்லை. அங்க போய் வாலிபால் அடிக்க இயலாது, கஷ்டம். அங்க சாப்பிடுறது கஷ்டம். அப்ப ஆண்டவர் பூமியை குறித்து 1வது வசனத்திலே பேசுவதற்கான காரணம் என்றால், மனிதர்கள் வாழ்கின்ற இடம் பூமி. அவங்க வேற வேற கிரகங்கள்ல வாழ்றதுக்கு முயற்சிகளை மேற்கொண்டாலும் இன்றைக்கு வரைக்கும் நாசா, இஸ்ரோ, வேற என்ன இருக்குது? இந்தியாவில் இருக்கிறது என்னது? இந்தியாவில் ஒரு இதொன்று இருக்கு, டீம் ஒன்று. இப்போ நிறைய நாடுகள் முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். வேற கிரகத்தில் போய் நாம் வாழ முடியுமா என்றதுக்கு ஒரு முயற்சி. ஆனால் அந்த முயற்சி கை கொடுத்ததா, வெற்றி பெற்றதா? இல்லை, இன்றைக்கு வரைக்கும் இல்லை. யாருமே வாழ முடியாது. ஆராய்ச்சிகளை எப்படி அவங்க மேற்கொள்றாங்கன்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, செயற்கைக்கோள்களை அனுப்புகிறார்கள். அப்ப அது போய் என்ன செய்யுதுன்னு சொன்னா, அந்த வியாழனோ செவ்வாயோ அதுல அது லேண்ட் ஆகி அங்க இருக்கிறத அது என்ன செய்யுது, இவங்களுக்கு ரிப்போர்ட் அனுப்புது. இங்க என்ன இருக்குது, தண்ணி இருக்கா, இல்லது என்னது, இங்க என்னது லாவான்னு சொல்லப்படுகின்ற இந்த குழம்பு இருக்குதா. குழம்புன்னு சொன்னா நம்மட இறைச்சி குழம்பு இல்ல, இந்த என்ன சாமானது, லாவான்னு சொல்றது எரிமலை குழம்பு, இது இருக்குதா என்று சொல்லி இப்படி ரிப்போர்ட்டுகள் அனுப்புவதை ஒழிய மனிதர்கள் அங்க தங்கி இருந்து கூடாரம் போட்டு ஆராய்ச்சிகளை நடத்த முடியாது. அதனாலே பரிசுத்த வேதாகமத்திலே தேவன் பேசும் பொழுது அவர் என்ன பேசுகிறார்? ஆதியிலே தேவன் வானத்தை சிருஷ்டித்தார். வானம் என்று சொல்வது ஸ்பேஸ். வானம் என்ற ஒரு சாமான் இல்லை, சரிதானே? ராக்கெட்ல போறவங்களுக்கு தெரியும், மேல போ அது போய் கொண்டுதான் இருக்கு. ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸ்ல என்ன இருக்குது? இந்த என்னது, பால் வீதி இருக்குது. சூரிய குடும்பங்கள் எத்தனையோ இருக்குது. ஒரு பால் வீதியில எத்தனையோ மில்லியன் கணக்கான சூரிய குடும்பங்கள் இருக்கிறது. இப்படி பேசி வந்த ஆண்டவர் இந்த 3வது வசனத்தில் ஒரு விஷயத்தை பேசுகிறார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். இருள் என்றால் என்ன? இருள் என்றால் என்ன? வெளிச்சம் இல்லாத நிலைமை இருள். அறைகள்ல திடீரென்று கரண்ட் போச்சுன்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? இருட்டாயிட்டு. அப்ப வெளிச்சத்தை வைக்கிறதுக்கு என்ன செய்வோம்? நாங்க ஒரு மெழுகுதிரியையோ அல்லது ஒரு லாம்பையோ எடுத்து கொளுத்தி வெளிச்சத்தை கொண்டு வருவோம். அப்ப வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஆழத்தின் மேல். 2வது வசனத்தை பாருங்க. ஆழத்தின் மேல் என்ன இருந்தது? இருள் இருந்தது, வெளிச்சம் இல்லை. அப்ப ஆழத்தின் மேல் இருள் இருந்தபடினால், இப்ப தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். எதுக்கு மேல் அசைவாடி கொண்டிருந்தார்? ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். அசைவாடி கொண்டிருக்கும் பொழுது தேவன் சொல்லுகிறார், வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. இப்ப நம்ம ஆட்கள் நினைக்கிறது என்ன பிரச்சனைடா? வெளிச்சம் என்றா என்னத்தை நாங்க நினைக்கிற? சூரியனை நினைக்கிற. அதான பெரிய வெளிச்சம் தாரது.
இல்ல நம்மளாக்கள் என்ன நினைக்கிற, சந்திரனை நினைக்கிற. என்ன பூரண வந்தா போயா நாள் வந்தா நல்ல வெளிச்சமா இருக்கும். எல்லாருக்கும் பீச்சுக்கு போய் நண்டடிக்கிற அண்டைக்கு தானே என்ன போயாலையா நண்டடிக்கிற, அமாவாசை இல்லையா, ஓ இருட்டெல்லாம் அடிக்கிறேன்னு. நிலவா அப்ப சிலாக்குன்னு சொல்லுவாங்க, என்ற ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, நிலவு கொஞ்சம் வெளிச்சமா இருக்கு அடிக்கலாண்டா பார்த்துன்னு. அப்ப நிலவு வெளிச்சம்டா பீச்சுக்கு போவாங்க, அங்கங்க போவாங்க. அப்ப நாங்க நினைக்க இதான் வெளிச்சம்டாப்பா. இப்ப அதுக்கு பிறகு தோமஸ் அல்வா எடிசன் வந்து மின்குமலை கண்டுபிடித்தார். இன்றைக்கு நிறைய மின்குமல் எல்லாம் வந்திருக்குது, வெளிச்சம் நமக்கு வருகிறது, எலக்ட்ரிசிட்டி இருக்கு. அப்ப நாம நினைக்கிறோம் ஓ இதுல இருந்துதான் நமக்கு வெளிச்சம். ஆனா இங்க ஆண்டவர் தேவன் சூரியனையும் சிருஷ்டிக்கல, இன்னும் சந்திரனையும் படைக்கல, வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். நாம தமிழ்ல வாசிக்கும் பொழுது வெளிச்சம் உண்டாக கடவுது என்று எழுதப்பட்டிருக்கு. ஆங்கில வேதாமத்துல பாத்தீங்கன்னா and God said let there be light and there was light என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரத்தையும் ஏன் ஆண்டவர் படைத்தார் என்றதை நாங்க முதல் வாசிப்போம். ஆதியாகமம் 1 அதிகாரம் 14 19 வரைக்கும் வாசிப்பீங்களா? பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக, பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே, வானம் என்கின்ற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது, சுடர்கள் உண்டாக கடவது. அவைகள் அடையாளங்களுக்காகவும். என்னத்துக்கு? அடையாளங்களுக்காக. அப்ப விடிஞ்சிட்டு என்று நம்ம என்னன்னு சொல்றோம்? சூரியன் உதிக்கிறத வச்சு விடிஞ்சிட்டுன்றோம். நிலவு வருது, இருட்டு பட போகுதுன்னு நாம சொல்றோம். ஒரு காலத்துல இன்றைக்கு மணிக்கூடு இருக்குது, ஒரு காலத்துல சூரியனை வச்சுதான் நேரத்தை கூட கணித்தார்கள். அப்ப அடையாளங்களுக்காகவும் வேற காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காக இருக்க கடவது என்றார். இதற்காகத்தான் ஆண்டவர் சூரியனையும் சந்திரனையும் உண்டாக்கினார். உலகத்துல பலவிதமான பஞ்சாங்கங்கள் இருக்கிறது. இப்ப இந்து சமயத்துல இருக்கிறவங்க ஒரு பஞ்சாங்கம் வச்சிருக்கிறாங்க. அந்த பஞ்சாங்கத்தின் அடிப்படையில தான் அவங்க அவருடைய நாட்களை அவர்கள் என்ன செய்வாங்க, கணித்து திருமணம் நடக்கிறதா இருக்கட்டும், அல்லது புது வருஷம் சித்திர வருஷம் கொண்டாடுறதா இருக்கட்டும், எதை செய்யறாலும் அவங்க ஒரு பஞ்சாங்கம் வச்சிருக்காங்க. அந்த பஞ்சாங்கம் என்றா அபச்சாரம் என்று கிறிஸ்தவர்கள் நினைக்காங்க. பஞ்சாங்கம் என்றா கேலண்டர் இங்கிலீஷ்ல, சரியா வச்சிருக்காங்க. யூதர்கள் எந்த கேலண்டர் பாவிக்கிறாங்க? யூதர்கள் பாவிக்கின்ற பஞ்சாங்கத்தினுடைய பேர் என்னன்னா லூனா கேலண்டர். என்ன பேர்? லூனா கேலண்டர். லூனா என்றால் சந்திரன். அவர்கள் சந்திரனை அடிப்படையாக கொண்டுதான் அவருடைய நாட்களை கணிக்கிறார்கள். ஏனென்றால் நீங்க இந்த சிருஷ்டிப்புல நீங்க வாசிக்கும் பொழுது சாயங்காலமும் விடியற்காலமுமாகி ஒரு நாள் ஆயிற்று. நமக்கு ஒரு நாள் ஆரம்பிக்கிறது இப்ப இரவு 12 மணிக்கு. அப்பதானே கேட்கலாம் பெற்ற நம்ம பிறந்த நாளுக்கு என்ன. ஆனால் யூதர்களுக்கு ஒரு நாள் ஆரம்பிக்கிறது மாலை 6 மணிக்கு, சரிதானே? மாலை 6 மணிக்கு தான் ஒரு நாள் ஆரம்பிக்கும். இப்ப நாம ஏன் யூதர்களை பத்தி படிக்க வேண்டும், இஸ்ரேலை குறித்து இஸ்ரேலுடைய காரியங்களை படிக்க வேண்டும் என்று சொன்னால், இஸ்ரவேல் என்கின்ற அந்த ஜனக்கூட்டத்தின் மூலமாகத்தான் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்குள்ளே பிறந்து வந்தார், இரட்சகர் வந்தார். ஆண்டவர் இஸ்ரவேல் என்கின்ற ஒரு தேசத்தை அவர் உருவாக்கினார். ஒரு ஜனக்கூட்டத்தை தெரிந்து கொண்டார். என்னத்துக்கு தெரியுமா? தன்னை இந்த முழு பூமிக்கும் வெளிப்படுத்துவதற்கு. இன்றைக்கும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாங்களா? இஸ்ரேலுக்கு விரோதமாக பல தேசங்கள் யுத்தம் செய்கிறது. ஆனால் மேற்கொள்ள முடிகிறதா? இல்லை. உலகத்திலே சிறந்த என்ன சொல்றது, புலனாய்வு பிரிவு என்று சொல்றது இதை மொசாட சொல்லுவாங்க. ஒரு காலத்துல நம்முடைய தேசத்துல தமிழீழ விடுதலை புலிகள் கூட போய் இஸ்ரேல் இராணுவத்திட்ட போய் பயிற்சிகளை பெற்று வந்ததாக ஒரு தகவல் இருக்கிறது. ஏனென்றா அவங்க கொடுக்கிற பயிற்சிகள் விசேஷமாக இருக்கும். அப்ப ஆண்டவர் இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரேலை இந்த பூமியிலே வைத்திருக்கிறார், யூதர்களை இந்த பூமியில வைத்திருக்கிறார். அதனாலதான் நான் இதை பேசுறேன். ஓகே. அப்ப லூனா கேலண்டர். இஸ்லாமியர்கள் அவர்களுடைய நாட்களை எப்படி பார்க்கிறாங்க? அவங்க 2 கேலண்டரையும்
செய்கிறாங்க. அவங்க இப்போ இலங்கையில் இருக்கிறதால இலங்கையிலே பயன்படுத்தப்படுகின்ற, அதாவது நாங்கள் இந்த பயன்படுத்துகிறோம் தானே, இந்த கேலண்டர் பேர் வந்து கிரிகோரியன் கேலண்டர், சரிதானே? கிரேக்கர்களுடைய கேலண்டர். ஏனென்று சொன்னால், ஏனென்று கிரிகோரியன் கேலண்டர் நம்ம பாவிக்கிறோம் என்று சொல்லி நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், உலகத்தினுடைய முதலாவது வல்லரசு நாடு. வல்லரசு நாடு என்று சொல்றது வந்து உலக சாம்ராஜ்யங்கள் எல்லாத்தையும் எல்லா நாடையும் ஆட்சி செய்தது முதல் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அசீரியர்கள். அதுக்கு பிறகு பெபிலோனியர்கள் வந்தாங்க. பைபிள்லையும் நீங்க பார்க்கலாம், உலக வரலாற்றிலையும் இது இருக்குது. பெபிலோனுக்கு பிறகு பெபிலோனை கவிழ்த்து இன்னொரு ஆக்கள் வந்தாங்க. அவங்க யாரு? பெர்சியர்கள். பெர்சியர்களை கவிழ்த்து இன்னொரு சாம்ராஜ்யம் வந்தது. அவர்கள் யாரு? கிரேக்கர்கள். இந்த கிரேக்கர்களுடைய பெரிய மன்னன் தான் இந்த கிரேட் அலெக்சாண்டர், அதாவது மகா பெரிய அலெக்சாண்டர் மன்னன். இதுக்கு முதல் இருந்த வல்லரசு நாடுகள் செய்யாத ஒரு வேலையை அலெக்சாண்டர் மன்னன் செய்தான். அவன் செய்த 2 விஷயம். ஒன்று, அவனுடைய மொழியாகிய கிரேக்க மொழியை சர்வதேச மொழியாக பிரகடனப்படுத்தினான். இன்றைக்கு சர்வதேச மொழி என்ன? இங்கிலீஷ், ஆங்கிலம். அது எப்ப வந்தது? பிரித்தானியர்கள், பிரிட்டிஷ் எல்லா நாட்டையும் பிடிச்சி ஆட்சி செய்தாங்க தானே. நமக்கு எப்ப சுதந்திரம் கிடைத்தது? 1948. அதுக்கு முதல் இங்க இருந்தார்கள் யாரு? பிரித்தானியர்கள் இருந்தாங்க. அப்ப பிரித்தானியர்கள் இருந்த பொழுது அவர்கள் சர்வதேச மொழியாகிய ஆங்கிலத்தை கொண்டு வந்தார்கள். அப்ப கிரேக்கர்கள் எல்லாத்தையும் ஆட்சி செய்யும் பொழுது அவர்கள் என்ன செய்தாங்க? ஒன்று, மொழிய எல்லாரும் படிக்க வேண்டும், எங்கட மொழியத்தான் நீங்க பேசணும் என்று சொன்னாங்க. அதுக்கு பிறகு அவர்களுடைய கேலண்டரை அறிமுகம் செய்தார்கள், கிரிகோரியன் என்ற கேலண்டர். அதைத்தான் நாங்கள் இன்றைக்கும் பாவித்து கொண்டிருக்கிறோம். பிறகு ரோமர்கள் வந்தாங்க. அதுக்கு பிறகு பெர்சியர்கள், கிரேக்கர்களுடைய சாம்ராஜ்யம் விழுந்ததுக்கு பிறகு யார் வந்தாங்க? ரோமர்கள் வந்தாங்க. ரோமர்களுடைய தாய்மொழி என்ன? கத்தோலிக்காக்களுக்கு தெரியணும், பக்கன்னு சொல்லணும், லத்தீன் மொழி. அவங்களுக்கு ஒரு கேலண்டர் இருந்தது. அந்த கேலண்டரை உருவாக்கினவனுடைய பேர் ஜூலியட் சீசர். என்ன, சினிமா பாட்டில் எல்லாம் கட்டிப்பான் ஜூலியட் சீசர். அந்த ஜூலியட் சீசர் தான் பெரிய மன்னன், மோசமான ஒரு மன்னன். அவன் தான் ரோமாபுரியினுடைய பெரிய மன்னன். அவங்க பின்பற்றின கேலண்டருடைய பேர் ஜூலியன் கேலண்டர். என்ன பேர்? ஜூலியன் கேலண்டர். அவன் பேர்லயே அந்த கேலண்டருக்கு அவன் பேர் வைத்தான். இன்றைக்கு நாங்க பாவிக்கின்ற இந்த இருக்கிற கேலண்டர் இது ஆங்கில கேலண்டர் அல்ல. இது ஆங்கில கேலண்டர் என்று சொல்றேன்னா, கடைசியா பிரித்தானியர்கள் தானே இதெல்லாம் ஆட்சி செய்தாங்க. அது வந்து கிரிகோரியன் கேலண்டர், சரிதானே? அப்ப ஆண்டவர் சூரியனை படைத்தார் என்னத்துக்கு? அடையாளத்திற்காக படைத்தார். காலங்களை, நாட்களை, வருஷங்களை என்ன செய்யறதுக்கு? வருஷங்களை குறிக்கிறதுக்காக படைத்தார். ஓகே, தொடர்ந்து வாசிங்க. அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களா இருக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. ஓகே. தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாகவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 4ஆம் நாள் ஆயிற்று. பகலையும் இரவையும் ஆளுவதற்கு 2 சுடர்களை வைத்தார். வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் தாரத்துக்கு இல்ல வித்தியாசம் உண்டாக்குறதுக்கு இந்த 2 சுடர்களை அவர் வைத்தார். நீங்க விஞ்ஞான ரீதியா பார்க்கும் பொழுது இந்த புரோட்டான்ஸ், எலக்ட்ரான் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் கூட டீப்பா பேசினா உங்களுக்கு போர் அடிக்கும். அப்ப இதுகள்ல இருந்துதான் இதுகளினுடைய வெடிப்பு உண்டாகும் பொழுது அட்டாம்ஸ் என்று சொல்லி கொண்டு வரும். அட்டாம்ஸ் என்கின்றதுல இருந்துதான் வெளிச்சம் உண்டாகிறது. எதுல இருந்து வருது? விஞ்ஞான ரீதியா இப்படித்தான் வெளிச்சம் உண்டாகிறது, வெடிப்புல இருந்து. புரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ் என்ன இந்த காரியங்கள் சேரும் பொழுது வெடிப்பு வருது, அட்டாம்ஸ். அதுல இருந்துதான் வெளிச்சம் உண்டாகின்றது. நாம நினைக்கிறோம் சூரியன் வரும் பொழுது இது வருது போல. இதனாலதான் வெளிச்சம் உண்டாகிறது என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது. ஓகே, இப்ப சூரியனையும் உண்டாக்கல, சந்திரனையும் உண்டாக்கல. ஆண்டவர் இடத்துல 3வது வசனத்திலே சொல்லுகிறார், தேவன்
வெளிச்சம் உண்டாக கடவது என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று. அப்ப சூரியன் இல்லாம சந்திரன் இல்லாம எப்படி வெளிச்சம் வந்திருக்கும் என்று நம்ம பரிசுத்த வேதாகமத்துல நாங்க பார்ப்போம். அதாவது எப்படி என்று சொன்னால் அந்த இடத்துல சொல்லப்பட்ட வெளிச்சம் என்ன என்றதை குறித்து தான் இன்றைக்கு நான் பேச இருக்கிறேன். அதான் இந்த பிரசங்கத்தின் தலைப்பு என்ன, அந்த ஒளி. ஓகே, இப்ப நாங்க ஆபகூக் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். ஆபகூக் 3ஆம் அதிகாரம் 1083வது பக்கம் என்று நினைக்கிறேன். மூன்றாம் அதிகாரம் 4வது வசனம். ஓ சரிதான், 1083 வாசிக்கிறீங்களா? அவருடைய பிரகாசம் சூரியனை போல் இருந்தது, அவருடைய கரத்தில் இருந்து கிரணங்கள் வீசின, அங்கே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருந்தது. இது ஆண்டவரை குறித்து தீர்க்கதரிசியாகிய 1085வது பக்கம் எடுங்க. கொஞ்சம் மெதுவா போ, புதாக்களம் இருக்கிறாங்க. பின்னிக்கு இருக்கா 1083 84 வந்தா அந்த ஆபகூக் வந்துரும் நினைக்கிறேன். 123 இருக்கா? ஓகே, அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. ஓகே, 4வது வசனத்தை வாசிங்களும் திருப்பி. அவருடைய பிரகாசம் சூரியனை போல் இருந்தது, அவருடைய கரத்தில் இருந்து கிரணங்கள் வீசின, அங்கே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருந்தது. ஓகே, அப்ப இந்த வசனம் யாரை குறித்து பேசுகின்றது என்றால் தேவனை குறித்து பேசுகிறது. அவருடைய பிரகாசம் சூரியனை போல் இருந்தது. அப்ப இந்த வசனத்தை எழுதினவர் யார்? ஆபகூக் தீர்க்கதரிசி. அவரும் நம்மளை போல ஒருவர் தான். அவரை கொஞ்சம் விசேஷமா நீங்க சிந்திச்சிராங்க. அப்ப ஆபகூக் அவரை ஆண்டவரை வர்ணித்து எழுதும் பொழுது உலகத்திலே, அதாவது பூமியில பெரிய சுடரது சூரியன். இப்ப இந்து சமயத்துல அதே மாதிரி கிரேக்க மதம் இருக்குது, அதே நேரத்துல ரோமர்களுடைய மதம் இருக்குது. இந்த மதத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சூரிய வழிபாடு இருக்கு. ஏன் சூரியன் அவங்க வழிபடுறாங்கன்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது சூரியன் வந்து ஒரு பெரிய சுடர், ஒரு பெரிய விஷயம். ஆதி காலத்துல கடவுள் வழிபாடுகள் எப்படி உருவானது? அவங்களுக்கு எதெல்லாம் பெருசா இருந்ததோ, எதெல்லாம் பயத்தை ஏற்படுத்தினதையும் கடவுளாக்கிட்டான். எதெல்லாம் பெருசா இருந்ததோ அதெல்லாம் கடவுளாக்கப்பட்டது. எதனால அவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் நன்மைகள் கிடைத்ததோ அதெல்லாமே கடவுள் ஆக்கப்பட்டது. அதே மாதிரி இப்ப ஆபகூக் அவர் ஆண்டவரை தேவனை விவரித்து பாடும் பொழுது அவர் என்ன எழுதுகிறார்? அவருடைய பிரகாசம் சூரியனை போல் இருந்தது. போல் என்று சொல்லும் பொழுது உவமை, சரிதானே? அவருடைய பிரகாசம் சூரியனை போல் இருந்தது, உவமையாக சொல்லுகிறார். அவருடைய கரத்திலிருந்து கிரணங்கள், கிரணங்கள் என்று சொல்றது என்னன்னு சொன்னா இங்கிலீஷ்ல ரேடியன்ஸ். ரேடியன்ஸ் தெரியும் தானே உங்களுக்கு? அதுல இருந்து வெளிச்சம் வரும். அப்ப அவருடைய கரத்திலிருந்து கிரணங்கள் வீசின, அங்கே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருக்கிறது என்று சொல்லுகிறான். அப்ப அவருடைய கரத்திலிருந்து என்ன வந்ததாம்? கிரணங்கள், ரேடியன்ஸ். இந்த ரேடியன்ஸ் என்ன செய்யறது? ரேடியன்ஸ் தான் இந்த வெளிச்சத்தை உண்டாக்குகின்ற ஒரு அந்த துகள்கள் மாதிரி இருக்கும். சில நேரங்கள்ல நீங்க அந்த சில அந்த டாய்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்க வாங்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், அதுல இப்படி மூவ் ஆகி கொண்டிருக்கும் சில இதுகள், ரேடியன்ஸ் மாதிரி இப்படி மூவ் ஆகி கொண்டிருக்கும். சில நேரம் வானங்கள்ல சில விதமான வெளிச்சங்கள் தோன்றும். என்ன, நாங்க சில நேரம் வால்வெள்ளி என்று சொல்றோம்ல, அது வால்வெள்ளியும் இல்லை, ஒன்றும் இல்லை. அது வந்து விண்வெளியில இருக்கிற ஒரு கல், அது புவியீர்ப்பு விசைக்குள்ள டிராவல் ஆகி வரும் பொழுது என்ன செய்யும் சொன்னா, ஆக்சிஜனோட தாக்கம் செலுத்தி என்ன செய்யும்? எரிய ஆரம்பிக்கும். நெருப்பு பத்திரத்துக்கு ஆக்சிஜன் தேவை தானே, O2. அப்ப அதை எரிய ஆரம்பிக்கும் பொழுது நம்ம இங்க இருந்து பார்க்கும்போது பத்தி கொண்டு இங்க வரும் பொழுது நம்ம கீழே இருந்து பார்க்கும் பொழுது அது ஏதோ இந்த பின்னால் ஒரு வாளோட ஒன்று பத்திட்டு வர மாதிரி நமக்கு தெரியும். அதை நாம டக்குன்னு பேர் ஒன்று வச்சுட்டோம், என்ன? வால்வெள்ளி என்று.
அங்க எரிஞ்சது வெறும் கல்லுடாப்பா, சரிதானே? அப்ப இங்க ஆபகுக் சொல்லும் பொழுது அவருடைய பிரகாசம் சூரியனை போல் இருந்தது. அதாவது ஆண்டவரை அவன் வெளிச்சத்துக்கு ஒப்பிட்டு பேசுகிறான். அவருடைய கரத்திலிருந்து கிரணங்கள் வீசின, ரேடியன்ஸ் வீசின வந்தது, அங்கே அவருடைய பராக்கிரமம் இருந்தது. ஓகே, இன்னொரு வசனம் நாங்க வாசிப்போம். அந்த வசனம் நமக்கு எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வசனம், ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஏன் இவ்வளவு வசனம் வாசிக்கிறோம் என்று சொன்னா, சில விஷயங்களை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும் என்பதற்காக. அதே நேரத்தில் வீட்டில் வேதம் வாசிக்காதாக்களை வாசிக்க வைக்கிறதுக்காக. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிப்பீங்களா? எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. இப்ப இந்த வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது எழும்பி பிரகாசிக்க சொல்லுகிறார். ஏன்? உன்னுடைய ஒளி வந்திருக்குது, உன்னுடைய ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை. ஒளியை பற்றி பேசினதுக்கு பின்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி எதை பற்றி பேசுகிறார்? கர்த்தருடைய மகிமையை குறித்து பேசுகிறார். மகிமை என்றது என்ன? புகையா? அப்ப நம்ம காலையில் ஒரு பாடல் பாடுறோம், மேகமே மகிமையின் மேகமே. பாடணும், மேகமே மகிமையும். என்னது மகிமைண்டா? என்ன வல்லமண்டா? விழுறதா? என்னது வல்லம மகிமை? அதெல்லாம் மகிமை வல்லம எல்லாம் என்னடா அவரிடத்தில் இருக்கு. அது நம்ம இந்த சிஸ்டத்துல புரிஞ்சு கொள்ள இயலாத காரியங்கள், சரிதானே? அப்ப அவர் கர்த்தருடைய மகிமை உன் ஒளி வந்தது என்று பேசினதுக்கு பின்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி, சரிதானே, கர்த்தருடைய மகிமையை குறித்து பேசுகிறார். அப்ப ஒளிக்கும் கர்த்தருக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கிறபடினால, சரிதானே, அது அந்த மகிமையை கர்த்தருடைய மகிமை என்று பேசப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஓகே, இப்ப சங்கீதம் 18:28 வாசிங்க. சர்ப்ரைஸ் கிஃப்ட திறக்கிற மாதிரி ஒரு பெட்டியா திறக்கும். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஓகே, சங்கீதம் 18:28 கொஞ்சம் ஸ்லோவா போவோம். புது பைபிள் இருக்கிறபடினால உங்களுக்கு புரட்டுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஓகே, 18:28 சாரி. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சம் ஆக்குவார். விளக்கு என்று வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிற என் விளக்கு என்கிறது என்ன சாமான்? நீதிமொழிகள் 20:27 வாசிப்பீங்களா? விளக்கு ஒத்த கருத்து சொல்ல தீபம் இல்லையா? விளக்கு தீபம். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த விளக்கு என்னன்னு பார்ப்போம். நீதிமொழிகள் 20:27. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது, விளக்காய் இருக்கிறது. நீதிமொழிகள் 20:27 சொல்லுகிறது, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த விளக்காய் இருக்கிறது. ஓகே, அப்ப இந்த கர்த்தர் தந்த விளக்காய் இருக்கிறபடினால இங்க சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என்றால் என் ஆவியை ஏற்றுவீர். மனுஷன் எப்ப தெரியுமா ரட்சிக்கப்படுகிறான்? இயேசு என்ன சொன்னார் நிக்கதேமு இடத்துல? ஒவ்வொருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார். ஆவி என்ன செய்யணும்? மீண்டும் பிறக்கும் பொழுது. ஏனென்றால் தேவன் ஆவியாய் இருக்கிறார். இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியாது. அவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இவர்தான் தேவன், இவர்தான் கடவுள், இவர்தான் என் இரட்சகர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அதை உயிர்ப்பிக்க பண்ணுகிறவர் யார்? தேவன். அதனாலதான் நீங்க அவர் சொல்லுகிறார், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். அப்ப
இங்க வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடியவர் யார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது? தேவன். நம்முடைய வாழ்க்கையிலே இருளான பகுதிகள் அநேகம் உண்டு. இருக்கா? இப்ப இல்ல, ஒரு காலத்துல இருந்தது. என்னுடைய வாழ்க்கையை எடுத்து பாத்தீங்கன்னா பலவிதமான இருளான பகுதிகள் என்னுடைய வாழ்க்கையில இருந்தது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இருந்தது. அந்த இருளிலே இருந்து நாம் வெளிச்சத்துக்குள்ளே வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? தேவன் நம்முடைய விளக்கை என்ன செய்ய வேண்டும்? எரிய பண்ண வேண்டும். சில நேரம் அந்த விளக்கை அணைத்து விட்டால் என்ன நடக்கும்? கள்ளியங்காட்டில் கொண்டே புதைக்க வேண்டும். சாவட்டில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சவம் எடுத்த பிறகு ஒரு விளக்கு எரிய வைப்பாங்க. என்னத்துக்கு வைக்கிறாங்க அந்த விளக்கை? இந்த ஆத்மா வந்து செத்து போயிட்டு இந்த வீட்டுல அது ஒரு ரிமெம்பரன்ஸ், ஞாபகப்படுத்தும் விதமாக ஒரு விளக்க வீட்டுல வைப்பாங்க. அது கூடுதலா அந்த இந்துக்கள் தான் அதை செய்வாங்க. அவங்க என்ன செய்வாங்க? அந்த விளக்கு கொளுத்தலையா, விளக்கு ஏற்றலையா, அதை கவனமா செய்வாங்க. அவங்க ஏன் செய்யறாங்கன்றது அவங்களுக்கு தெரியாது. ஆனா விளக்கு என்றது என்னன்னு சொன்னா மனிதனுடைய ஆவி. மனிதனுடைய ஆவிய உவமை நயமாக விளக்கி என்ன உதாரணமாக இங்க எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நம்முடைய விளக்கு, நம்முடைய உள்ள இருக்கிற ஆவி உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அது தேவனால மாத்திரமே முடியும். அது எப்ப ஆண்டவர் அதை எரிய பண்ணுகிறாரோ, ஒரு விளக்க நாங்க ஒரு இந்த லாம்பு எடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு விளக்கு எடுத்து பாத்தீங்கன்னா அதுல கண்ட்ரோல் ஒன்று இருக்கும். இந்த திரிய கொஞ்சம் மேல எடுத்து விட்டோம்னா கொஞ்சம் பிரைட்டா எரியும். திரிய கீழே எடுத்தோம்னா என்ன செய்யும்? கொஞ்சம் மங்களா எரியும். அப்ப அந்த வெளிச்சம் நம்மள பிரகாசிக்க என்ன செய்யும்? நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற இருள்கள் நம்மை விட்டு விலகும். அநேகருடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்தரங்கமான பாவ பழக்க வழக்கங்கள் இருக்கும். அவங்க அதுக்கு அடிமையா இருப்பாங்க. சில பிழையான கள்ள தொடர்புகள்ல இருப்பாங்க. அது பெண்களும் தான் ஆண்களும் தான். இந்த காலகட்டத்தில் அது நிறைய அதிகரித்து போயிருக்கு. என்ன சொல்லுவாங்க? அந்த கிளி மாதிரி பொஞ்சாதி இருந்தாலும் குரங்கு மாதிரி வப்பாட்டி தேவை வேண்டுவாங்க என்று சொல்லுவாங்க. நம்ம என்ன கிளி மாதிரி பொஞ்சாதி இருந்தாலும் குரங்கு மாதிரி வப்பாட்டி தேவை என்று சொல்லுவாங்க நம்ம பேச்சு மொழியில. ஏன் இதெல்லாம் வருதுண்டா? அங்க ஒரு இருள். சிலர் தங்களுடைய மொபைல் போன்ல போனோகிராஃபி, பாலியல் ரீதியான திரைப்படங்களை பார்ப்பாங்க. அதனால என்ன நடக்கும்? அந்த படத்தை பார்க்கும் பொழுது அந்த கரை, அந்த அசுத்தம் என்ன செய்யும்? நம்மளோட மூளையில போகும். மூளையில போய் அதை என்ன செய்யும்னு சொன்னா அது அப்படியே ஸ்டோர் ஆயிரும் உள்ளுக்குள்ள. இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹார்ட் டிஸ்க் மாதிரி. அது எப்ப வெளியில திருப்பி வேலை செய்யும்னு சொன்னா, நாம ஒரு பிழையான இடத்துக்கு போகும் பொழுது நம்மை பாவத்துக்குள்ளே விழுத்தாட்ட, அசுத்தத்துக்குள்ளே விழுத்தாட்ட, கெட்ட காரியங்களுக்குள்ள போய் நம்மளோட குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகளை கொண்டு வர, பிழையான காரியங்களை செய்து பிசாசு நம்மளை அழிப்பதற்கு என்ன செய்வான்? அந்த மாதிரி காரியங்களை பயன்படுத்துவான். இப்ப நம்முடைய வாழ்க்கையில இருள் விலக வேண்டும் என்றால் நம்முடைய ஆவி ஒளிர வேண்டும். இந்த ஆவியை ஒளிர பண்ணுவது தேவன். எப்படி அதை ஒளிர பண்ணுகிறார் என்று சொன்னார்? அவருடைய வார்த்தையின் மூலமாக. ஓகே, இங்க விளக்கை குறித்து, வெளிச்சத்தை குறித்து சங்கீதக்காரன் தாவீது ராஜா பேசுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 119, 105. அது நம்ம எல்லாருக்கும் எல்லாமே பரிச்சயமான வசனங்கள் தான். அதை வாசிப்பதன் மூலமாக சில காரியங்களை நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். 119ஆம் சங்கீதம் 105வது வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். கால்களுக்கு தீபம் அவருடைய வசனம் இல்லையா? ஒரு தீபத்தை நாங்க இப்படி பிடிச்சு கொண்டுதான் மூவ் பண்ணி போவோம். அப்பதான் அது பாதைக்கு வெளிச்சம் தந்து கொண்டே இருக்கும். அப்ப எங்களுடைய வாழ்க்கையில இந்த இருளான பூமியில நம்மளை சுத்தி இருள் இருக்கு. நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு உதாரணம், நாம ஜெபிக்கிறதும் கூட தானே. என்ன ஜெபிக்கும் பொழுது என்ன ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே இந்த சாராய தவறணைகள் எல்லாம் மூடப்படுவதாக என்று ஜெபிப்போம். எப்பயாவது ஒரு சாராய தவறனை மூடுன கண்டிருக்கீங்களா? சொல்லுங்களேன் நீங்க. புதுசா திறக்கிறான் சாராய தவறனை. ஆண்டவரே வேற ஜெபம் பண்ணுவோம்.
இந்த இதெல்லாம் மோசமான காரியம் எல்லாம் போவதாக ஜெபம் பண்றோம். ஆனா மோசமான காரியம் போடல, இன்னும் கூடிக்கொண்டுதான் இருக்கு. ஏன் ஆண்டவர் எங்களுடைய ஜெபத்தை கேட்கவில்லையா? எங்களுக்கு மறு உத்தரவு தரலையா? தரமாட்டார். வேதம் என்ன சொல்லுது? கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும். இன்னும் ஏன் சாராய தவறுன கூடுது தெரியுமா? ஆண்டவர் என்னையும் உங்களையும் நம்புறபடினால. உங்களை என்ன பொம்பளைகள் இல்ல, முதல் குடிச்சாக்களை நம்புறபடினால. ஏன் நம்புறார்? ரெண்ட மகன் சாராய தவறனையால போனாலும் வேண்டி குடிக்க மாட்டான். ஆண்டவர் ஆதாமும் ஏவாளையும் சிருஷ்டித்த பொழுது நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை அந்த ஏதேன் தோட்டத்திலே வைத்தார். வச்சு போட்டு என்ன சொன்னார்? இதை சாப்பிடுனால நீ சாவா என்றார். அதை சாப்பிட்டா சாவாண்டு தெரியும் தானே, புறநத்துக்கு அதை வைக்க, அதை ஃபுல்லா எடுத்து விடுறதானே, எடுத்து போட்டு விடுறதானே. அதை எடுத்து போட்டு விட்டா இவர் எந்த அளவுக்கு உண்மையா நடப்பாருன்றது தெரியாது. என்ன உங்களுக்கு அதான் சில நேரங்களில் தாய் தகப்பன்மார் பிள்ளைகளுக்கு கஷ்டத்தை சொல்லி வளர்க்கலன்னா அந்த பிள்ளைக்கு என்ன தெரியாதான்? கஷ்டம் தெரியாது, காசுற மதிப்பு தெரியாது, படிப்புட பெருமதி தெரியாது. தாய் தகப்பன்மார் சொல்லி வளர்க்கலண்டா என்ன செய்யும் பிள்ளை? எந்த அப்பாட்ட காசு இருக்குதானே, எடுத்து வாங்க, அதை கொண்டு வாங்க, இதை கொண்டு வாங்க, காரை கொண்டு வாங்க. மதிப்பு தெரியாது, பெருமதி தெரியாது. அப்ப இவர் கஷ்டப்பட்டு அதை பெற்றுக்கொண்டா இவருக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்ட நான் இதை வாங்குறதுக்கு. அப்ப அந்த மாதிரி தான் ஆண்டவரும் என்ன பெருமதி விளங்கணும், நாம உண்மையா இருக்கணும் என்று அவர் ஆசைப்படுகிறபடினாலதான் சில காரியங்கள் எடுக்கிறதுல அவர் விடுறது. நாங்கள் சில நேரம் சில உபத்திரவங்களுக்காக, சில நோய்களுக்காக, சில தேவைகளுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் கேட்கலையா? நல்லா கேட்கிறார். ஆனா ஆன்சர் பண்ண மாட்டார். ஏன் பண்ண மாட்டார்? அவரோட டைமுக்கு ஆன்சர் பண்ணுவார். ஏனென்றா அவருக்கு தெரியும் இதை இப்ப கொடுத்தா வேற என்ன செய்வார்ன்றது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஓகே, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாங்க வேத புத்தகத்துல வாசிச்சோம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. தமிழ் வேதாகமும் இப்படி சொல்லுகிறது. ஆங்கில வேதாகமத்தில் வாசிங்கன்னா and God said let there be light. சரிதானே? பரிசுத்த வேதாகமம் பழைய ஏற்பாடு எழுதப்பட்டது எபிரேய மொழியிலே. சரிதானே? இப்ப நீங்க யோசிப்பீங்க, என்ன எந்த நேரம் பார்த்தாலும் இவர் எபிரேய மொழியைத்தான் பேசுறார். வேத புத்தகம் எபிரேய மொழியிலே எழுதப்பட்டதால அந்த மொழியிலிருந்து ஆண்டவர் என்னத்தை சொல்லியிருக்கிறார் என்றதை பார்த்தா தான் நமக்கு விளங்கும். ஏனென்றா நம்மட பாஷையில வாசிக்கும் பொழுது வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். அது ஒரு பிள்ளை இல்லை, அது நல்ல வசனம் தான், நல்லா தான் எழுதியிருக்காங்க. ஆனா உண்மையாகவே என்ன சொன்னார் ஆண்டவர் அந்த இடத்துல என்றதை அறிய நாங்க எபிரேய மொழியில வாசிக்க வேண்டும். அப்ப எபிரேய மொழியிலே ஆண்டவர் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். என்ற இடத்துல யாஹி ஓர் என்று சொல்லி சொன்னார். என்ன சொன்னார்? கொஞ்சம் கஷ்டம்தான். யாஹி ஓர் என்று சொல்லி சொன்னார். யோட் என்ற எழுத்து இருக்குது. யோட்னா என்ற சவுண்ட் வரும். ஹே என்ற எழுத்து இருக்குது. அது ஹே என்று சொல்லும் பொழுது அவங்க இங்க இருந்து தான் ப்ரொனன்சியேஷன் வரும், உச்சரிப்பு வரும். சில அரபு சொற்களை நீங்க அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க சொல்லும் பொழுது. என்ன ஹராம் என்றுவாங்க, ஹே என்றது காரி துப்புரமா இருக்கும். முன்னால் இருக்கிறார்கள பார்த்து சொல்லிடாதீங்க. சில சளி இருந்தா சொல்லிடாதீங்க, கண்டுவிட்டா முன்னால் இருக்கிறது கொண்டையில சளி இருக்கும். அடுத்த எழுத்த பாத்தீங்கன்னா யோட். அடுத்தது பாருங்க ஆலேஃப் என்கின்ற எபிரேய எழுத்தின் முதலாவது எழுத்து இருக்குது. ஓர், இது வாவ். வாவ் என்று சொல்லப்படுகிற எழுத்து. நான் ஒவ்வொரு எழுத்தா உங்களுக்கு பேச போறது இல்லை, உங்களுக்கு காட்டுறேன். இது ரேஷ். அப்ப ஓர் ஓர் என்று எழுதப்பட்டிருக்கு. இப்ப யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுங்க, எடுத்ததுக்கு பிறகு வாசிப்போம். எடுத்துட்டீங்களா? புதிய ஏற்பாட்டு வேதாகமம்
ஏன் நான் ஸ்லோவா போறேன்டா புதுசா இருக்கிறாங்களுக்கும் விளங்கணும் பண்றதுக்காக. ஓகே, ஓகே. முதலாவது வசனம் வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஓகே, பரிசுத்த வேதாகமம் ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்கிறது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று ஆரம்பிக்குது. யோவான் சுவிசேஷ புத்தகத்திலே யோவான் எழுதும் பொழுது எப்படி தொடங்குகிறார்? ஆதியிலே வார்த்தை இருந்தது. இப்ப 2 ஆதிகளை நாங்க பார்க்கிறோம். இதுல எந்த ஆதி முதலாவது ஆதி? யோவான் சுவிசேஷத்திலே இருக்கின்ற ஆதிதான் முதலாவது ஆதி. எதுல? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல இருக்கிற ஆதி முதலாவது ஆதி இல்ல, 2வது ஆதி. வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஓகே, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இங்க பிதாவை குறித்து பேசவில்லை, பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசவில்லை, குமாரனாகிய வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பரிசுத்த ஆவியானவர் யோவான் மூலமாக பேசுகிறார். ஓகே, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். எப்ப? இந்த பூமி சகலமும் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாக. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. சகலமும் உண்டானது யாருக்காக? யாரால உண்டானது? இயேசு கிறிஸ்துவால. இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய வார்த்தை. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல், வார்த்தையாலே அல்லாமல், இயேசுவாலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. ஓகே, 5வது வசனத்தை வாசிங்க. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. யாருக்குள்? இயேசுவுக்குள். அந்த ஜீவன் என்னவா இருந்ததா? அப்ப இங்க யோவான் எழுதும் பொழுது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. 5வது வசனம் என்ன சொல்லுது? அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. எந்த ஒளி? அவர் வார்த்தையை பத்தி பேசி முடிஞ்சு. இப்ப அவர் சொல்லுகிறார் அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இவ்விடத்துல ஒரு கையை வச்சுட்டு நீங்க ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் எடுத்து 2வது வசனம் வாசிங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. ஓகே, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. என்ன இருந்தது? இருள். இருள். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் ஆடிக்கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். இருள் இருந்தது, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று. யோவான் இங்கே பேசும்பொழுது என்ன சொல்கிறார்? அந்த ஒளி என்ன செய்தான்? இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை வெற்றிக் கொள்ளவில்லை. அந்த ஒளி என்று சொல்லி அவர் யோவான் காண்பித்து பேசுகிறார். எந்த ஒளி? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே இருக்கின்ற அந்த வெளிச்சம், அந்த ஒளியை குறித்து இங்கே அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். ஓகே, 6வது வசனத்திலிருந்து வாசிங்க பாப்போம். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லோரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். திருப்பியும் அந்த ஒளி என்றுதான் பேசப்படுது. எந்த ஒளி? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிற 3வது வசனத்தில் இருக்கிற அந்த ஒளி. அவன் அந்த ஒளி அல்ல. அவன் அந்த ஒளி அல்ல. எந்த ஒளி? அந்த ஒளி அல்ல.
அந்த ஒளி எங்க அங்க காட்டி பேசுகிறார். யோவான் ஒரு யூதன் அல்லவா, பழைய ஏற்பாட்டை படித்தவர் அல்லவா. யோவானுக்கு தனாக் தெரியுமா? தனாக் என்றால் பழைய ஏற்பாடு. தோரா தெரியுமா? தோராண்டு சொன்னால் மோசே மூலமாக எழுதப்பட்ட ஆதியாமம், யாத்ராமம், எண்ணாமம், லேவியராமம், உபாகமம். அவர் இங்க என்ன சொல்லுகிறார்? அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும், அவன் சிங்களவனா இருக்கலாம், தமிழரா இருக்கலாம், பரங்கியரா இருக்கலாம், முஸ்லிம் இனத்தை சேர்ந்தவரா இருக்கலாம், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கின்ற அந்த மெய்யான ஒளி அந்த ஒளிதான். அந்த ஒளி என்ன குலமா இருக்கலாம், எந்த கோத்திரமா இருக்கலாம், எந்த ஜாதியா இருக்கலாம், எவரா இருந்தாலும் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அந்த ஒளி, அந்த ஒளி, அந்த ஒளி என்று யோவான் பேசியிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். எந்த ஒளி? அந்த ஒளி. நான் உங்களுக்கு இந்த சொல்ல காட்டினேன், யாஹி ஓஹ். அப்படி என்றா என்ன தெரியுமா அர்த்தம்? தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுதென்றார் தமிழ் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு. லெட் தேர் பி லைட் என்று சொல்லி இங்கிலீஷ்ல இருக்குது. யாஹி ஓர் என்று சொல்லி எபிரேய மொழி மூல பாஷையில எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? நானே வெளிச்சம். தேவன் என்ன சொன்னார் தெரியுமா? வெளிச்சம் நீ போ. எங்க? பூமிக்கு. அப்ப வெளிச்சம் என்னது? ஆங்கிலத்துல வந்து எக்ஸிஸ்ட் என்று சொல்லி ஒரு சொல் பாவிக்கப்படும். புதுசா ஒன்று உண்டாக்கல. தேவன் வெளிச்சத்தை போக சொன்னார், வெளிச்சம் வந்தது. இங்கே என்ன சொல்லுது? உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும், பூமியிலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கின்ற மெய்யான ஒளியார் இயேசு கிறிஸ்து. யாஹி ஓஹ் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? நானே வெளிச்சம். யோவான் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன். இந்த இடத்துல என்ன சொல்ற? நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். இந்த இடத்துல இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? யாஹி ஓஹ் என்றார். யாஹி ஓஹ் என்றார். என்ன? நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். இயேசு இந்த வசனத்தை பேசும் பொழுது எங்க நின்று பேசினார் தெரியுமா? தேவாலயத்துல மெனோரா விளக்கு இருக்கு தானே. மெனோரா விளக்குன்றது இது யூதர்களுடைய விளக்கு. இந்த விளக்கு இந்த பக்கத்துல எரிந்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த விளக்குல நேர் எலோஹிம் என்று சொல்லுவாங்க எபிரேய பாஷையில. நேர் எலோஹிம் என்றது வந்து தேவனுடைய விளக்கு. இதுதான் தேவனுடைய விளக்கு. இதுல 7 இதழ்கள் இருக்கும், விளக்கு இருக்கும். இந்த இருக்கு தானே இந்த விளக்கு. இது எரிந்து கொண்டிருக்கும் பொழுது இயேசு இந்த இருக்கு தானே விளக்கு, அதுக்கு பக்கத்துல இப்படி வந்து நின்று, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொன்னார். அந்த மாதிரி வந்து யாருமே நின்று பேச மாட்டாங்க யூதர்கள்ல. விளக்குக்கு பின்புறத்தை காட்டக்கூடாது, விளக்குக்கு பக்கத்திலேயும் நிற்க கூடாது. யாத்ராம புத்தகம் வாசிச்சீங்கன்னு சொன்னா இந்த மெனோரா என்று சொல்லப்படுகின்ற விளக்கு 5 அடிக்கு மேல அது உருவாக்கப்பட வேண்டும். சரிதானே? அப்ப அந்த விளக்குக்கு கிட்ட இவர் வந்து நின்று சொன்னார், நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். நேர் எலோஹிம், நான் தான். என்ன
தேவனுடைய விளக்கு, வெளிச்சம் நான் தான் என்றார். நீங்க 8ஆம் அதிகாரம் வாசிச்சு பாருங்க. அவர் தர்மப்பட்டிக்கு பக்கத்திலே நின்று கொண்டு இந்த வார்த்தையை சொன்னார் என்று இருக்கும். அது இருக்குது அதுல பாருங்க. 8ஆம் அதிகாரத்துல, யோவான் 8ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்துல எத்தனையாவது வசனம் வாச்சோம்? 12வது. ஆ 13வது வசனத்தை வாசிங்க. 8:13. அப்போது பரிசேயர் அவரை நோக்கி, உன்னை குறித்து நீயே சாட்சி கொடுக்கிறாய், உன்னுடைய சாட்சி உண்மையானதல்ல என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையாயிருக்கிறது. ஏனெனில் நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறிந்திருக்கிறேன். நீங்களோ எங்கே இருந்து வருகிறேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறியீர்கள். நீங்கள் மாம்சத்துக்கேற்றபடி நியாயம் தீர்க்கிறீர்கள், நான் ஒருவனையும் நியாயம் தீர்க்கிறதில்லை. நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும், ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை. 20வது வசனம் வாசிங்க. தேவாலயத்தில் இயேசு உபதேசம் பண்ணுகிற போது தர்மப்பட்டி இருக்கும் இடத்தில் இந்த வசனங்களை சொன்னார். அவருடைய வேளை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவரை பிடிக்கவில்லை. என்ற என்ன தெரியுமா அர்த்தம்? அவர் செய்தது பிள்ளை. நான் சொன்னேன் தானே, அந்த விளக்குக்கு பின்னால இப்படி பின்புறம் காட்டை மேலாது, விளக்கு இப்படி இருக்கும் பொழுது பக்கத்துல நிக்க முடியாது, தர்மப்பட்டி கிட்ட யாருமே போக முடியாது, பிரதான ஆசாரியனை தவிர. அப்ப அவர் அந்த இடத்துல இருந்து தான் சொன்னார், நேர் எலோஹிம், நான் தான் வெளிச்சம், நான் தான் வெளிச்சம், வேறொரு வெளிச்சம் இல்லை. எபிரேய மொழியில நானே உலகத்துக்கு ஒளி என்றால் என்ன அர்த்தம் என்று தெரியுமா? யாஹி ஓர், யாஹி ஓர். இயேசு அதைத்தான் சொன்னார். அதான் அந்த வசனம் சொல்லுது, அவரை பிடிக்கவில்லை, அவருடைய வேலை இன்னும் வரவில்லை. முறைப்படி அவங்க என்ன செஞ்சிருக்கோம் தெரியுமா? அவரை பிடிச்சு கொண்டு போய் கல்லறிந்து கொலை செய்திருக்க வேண்டும். ஆனால் அது நடக்கவில்லை. இயேசு சொன்னார், நானே அந்த ஒளி. யோவான் சொன்னான், அந்த ஒளி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இருக்கிற அந்த ஒளி இயேசு. அப்ப இன்றைக்கும் ரட்சிக்கப்பட்டிருக்கின்ற, மறுபுறப்படைந்திருக்கிற நமக்கு தெரியும், சூரியனும் சந்திரனும் நமக்கு வெளிச்சம் தரல, மேசியாவாகிய கிறிஸ்து இயேசு நமக்கு வெளிச்சம் தந்தார். அதனாலே நம்முடைய விளக்கு இன்றைக்கு எரிகிறது. நம்முடைய கைகளிலே அவருடைய வெளிச்சத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். தர்மப்பட்டி என்றால் காணிக்கப்பட்டி. காணிக்கப்பட்டிக்கு பக்கத்துல தான் இந்த மெனோரா என்கின்ற விளக்கு இருக்கும். ஓகே, இன்னொரு தகவலும் சொல்றேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா. யூதர்களுடைய ஒரு பண்டிகை இருக்குது, ஹனுக்கா என்று சொல்லுவாங்க. இந்த ஹனுக்கா பண்டிகையை பத்தி, ஹனுக்கா பண்டிகை எப்ப வந்தது என்று சொன்னா, மல்கியா புத்தகத்துக்கும் மத்தேயு புத்தகத்துக்கும் இடைப்பட்ட காலத்துல. அப்ப என்ன நடந்தது என்று சொன்னால், ஆன்டியோகியஸ் எபிஃபானஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கிரேக்க தளபதி என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவன் ஒரு தேசத்துக்கு மேல படையெடுக்க போகிறான். அப்ப இந்த நேரம் கிரேக்கர்களுக்கும் ரோமர்களுக்கும் ஒரு யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்குது. ரோமர்கள் முழு தேசத்தையும் பிடித்து கொண்டு வராங்க. அப்ப அந்த படையெடுப்புல ஆன்டியோகியஸ் எபிஃபானஸ் தோத்தபடினாலே அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னா, அந்த கோபத்துல இஸ்ரேல் தேசத்துல யூதர்கள் எல்லாம் அடிச்சு செருபாபேல் மூலமாக கட்டப்பட்ட தேவாலயத்தை அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய வசமாக்கி கொண்டு என்ன செய்கிறான்னு சொன்னால், யூத கற்பிணி தாய்மார்களை, பெண்களை கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பரிகையின் மேல வச்சு தள்ளினான். மேசியா வருவதற்கு சில வருடங்களுக்கு முன்பதாக இது நடக்குது. தேவாலயத்துல என்ன செய்தான் சொன்னா, பண்டியை கொண்டு போய் பலியிட்டான். யூதர்கள் பண்டிய தேவாலயத்துக்குள்ள பலியிடுவது இல்லை. பண்டி யூதர்களுக்கு அருவருப்பான ஒரு காரியம். அப்ப அதை கொண்டே பலியிட்டான்.
கர்த்தருடைய தேவாலயத்திலே ஜெயுஸ் என்று சொல்லப்படுகின்ற கிரேக்க தெய்வத்தினுடைய சிலையை கொண்டு போய் அங்கே அவன் வைத்தான். அப்ப இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது சில யூதர்கள் என்ன செய்யறாங்க, சேர்ந்து ஒரு யுத்தத்தை மேற்கொள்கிறாங்க. அவங்களுக்கு அந்த நேரம் இராணுவம் இல்லை, எதுவுமே இல்லை. அவங்களால முடிந்த அளவுக்கு ஒரு யுத்தத்தை மேற்கொண்டு இந்த ஆன்டியோகியஸ் எபிஃபானஸை அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். அந்த வெற்றி பெறும் பொழுது அந்த யூத அந்த அந்த இராணுவத்தை தலைமை தாங்கினவருடைய பேர் யெகுதா மக்காபீஸ். தமிழ்ல யூதா மக்காபேர். மக்காபேர் கேள்விப்பட்ட மாதிரி இருக்காங்க. எங்க இருக்கு? திருவிவிலியத்துல 1 மக்காபேர் 2 மக்காபேர் இருக்கு தானே. அந்த மக்காபேருக்குள்ள வார சம்பவங்கள் இதுதான். அப்ப இந்த மக்காபேருடைய காலத்துல இவங்க தேவாலயத்தை மீண்டும் எடுத்து என்ன செய்தாங்க, சுத்திகரித்து இந்த ஜெயுஸ் சிலைகள்லாம் அகற்றி தேவனுக்கு அதை என்ன செய்யறாங்க, பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள். பிரதிஷ்டை பண்ணும் பொழுது அவர்கள் அன்றைய நாளிலே ஒரு பண்டிகையை கொண்டாடினார்கள். அந்த பண்டிகைக்கு பேர் ஹனுக்கா. ஹனுக்கா என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்றால், இழந்து போன வெளிச்சம் திருப்பி எங்களுக்கு வந்தது. அது அவங்க எப்ப கொண்டாடுவாங்க என்று சொன்னால் டிசம்பர் 25ஆம் தேதி. எப்ப கொண்டாடுவாங்க? டிசம்பர் 25. நமக்கு என்ன? நத்தார், கிறிஸ்துமஸ். அப்ப கிறிஸ்துமஸ் கொண்டாடலாமா? கிறிஸ்துமஸ் ஒன்றும் சூரிய தெய்வத்தினுடைய பண்டிகை எல்லாம் கிடையாது. அன்றைய நாள்ல சூரிய தெய்வத்துக்கு பண்டிகை ரோமர்கள் கொண்டாடினாங்க. அதுக்காக நாங்க கொண்டாடக்கூடாது இல்லை. அன்றைய நாள்ல இழந்து போன ஒளியினுடைய பண்டிகை இருக்குதா, ஹனுக்கா. இந்த ஹனுக்கா பண்டிகை நடந்த அன்றுதான் இதுல நீங்க வாட்சி பார்க்கலாம், ஆலய பிரதிஷ்டை பண்டிகை என்று சொல்லி இந்த 8ஆம் அதிகாரத்துல வர. நீங்க வீட்டை போய் வாட்சி பாருங்க. அப்ப அந்த இடத்துல தான் இயேசு வந்து நின்று சொன்னார், அந்த ஒளி நான் தான், ஹனுக்கா நான் தான், ஒஹுர் என்று சொல்லப்படுகிற வெளிச்சம் நான் தான், நேர் எலோஹிம் நான் தான், இந்த உலகத்துக்கு நான் தான் வெளிச்சம் என்று சொன்னார். இது ஒரு பிரசங்கம் இல்லை, இது ஒரு என்ன சொல்றது, இது ஒரு டீச்சிங். இன்றைக்கு நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கிறேன். அப்ப சிலாக்கள் இந்த 3வது வசனத்தை வச்சு கொண்டு குழப்புவாங்க. எப்படி குழப்புவாங்க? சூரியன் 4ஆம் நாள் தானேரா உண்டானது, 2ஆம் நாள்ல எப்படா வெளிச்சம் வந்தது என்று கேட்பாங்க. அப்ப உங்களுக்கு அதுக்கு பதில் இப்ப சொல்ல தெரியும் தானே. வெளிச்சம் வந்து சூரியன்ல இருந்து வரலடா, அது வந்து இப்படித்தான் வெளிச்சம் உண்டாகின்றது என்று உங்களுக்கு தெரியும். நிச்சயமாக இந்த செய்தி, அந்த ஒளி, இது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தா, நிறைய ரகசியம் வந்ததா? ஆவியானவர் பேசினார் அவங்களோட? புட்டு திண்டாக்கள் மாதிரி பேசினாரா? எப்படா முடிப்பாய் அந்த மாதிரி புட்டு திண்டு தண்ணி குடிக்காதாக்கள் மாதிரி. இரவு புட்டு தான் திண்ட வீட்டுல. எவ்வளவு பெரிய ரகசியத்தை பேசியிருக்கிறேன். மூலமொழியிலிருந்து எடுத்து பேசியிருக்கிறேன். நான் நினைச்சேன் ஆவியானவர் உங்களோட தலைக்குள்ள போயிருப்பாராக்கணும். சில பிரசங்கங்களை கேட்கும் பொழுது அப்படித்தான் போகும். நமக்கு இருக்கல அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகும். நினைச்சா அப்படி இருந்திருக்குமாக்கும். ஓகே.